Hi Monotonous Travelers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு மீன் குழம்பு வீடியோ பார்க்க போறோம். Let's get into the video. First வந்து நம்ம ingredients என்னன்னு பாத்துருவோம். 1 kg fish. And 1 kg fish அமைக்கிறதுக்கு வந்து 2 தக்காளி, 200 grams of சின்ன வெங்காயம். So மீன் குழம்புனா வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. 2 tablespoon of தனியா and மிளகாய் தூள், 1 tablespoon of மஞ்சள் தூள், தேவையான அளவு பூண்டு, வடகம், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் and பெப்பர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிருக்கோம். தேவையான அளவு கறிவேப்பிலை and கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 grams of புளி அதை வந்து கரைச்சி வச்சிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 tablespoon of ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இந்த சமையலுக்கு. 1 tablespoon of வெந்தயம் ஆட் பண்ணிட்டோம். 1 tablespoon of பெப்பர். கடுகு யூஸ் பண்ணலாம். கடுகு இல்லைன்னா நம்ம வந்து வடகம் யூஸ் பண்ணலாம். அந்த வடகமோட அரோமா வந்து நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம், ஓரளவுக்கு பொன்னிறமா சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணுறோம். நம்ம பூண்டு வெங்காயம் இப்போ ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தா எந்த அளவுக்கு கலர் வந்து ப்ரௌனாக ஆயிருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும்னா இந்த டைம்லேயே இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணோம்னா தக்காளி வந்து நல்ல வதங்கிடும். மோஸ்ட்லி வந்து கறிவேப்பிலை வந்து நம்ம ஆயிலில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஆட் பண்ணிடுவாங்க. பட் பெட்டர் வந்து இந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணோம்னா அதோட அரோமா எப்பயுமே நல்ல ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் தக்காளி, வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனியா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள், மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் அப்படியே ஊற்றிடுறோம். ஏன்னா வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அந்த புளியை வந்து கொஞ்சம் நல்லா தனியாக கரைச்சி வச்சுங்க, கெட்டியாக கரைச்சி வைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து மீன் போட்டதுக்கப்புறம் அந்த புளி நல்லா கொதிக்க அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் திக்காகிடும். ஸோ பெட்டர் வந்து புளியை நம்ம வந்து கொஞ்சம் தனியாக கரைச்சி வச்சுக்கணும். பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வந்து இது தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போதான் வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. திக்கா வர வரைக்கும், கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிஷ் ஆட் பண்ண போறோம். குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அப்போதான் மீனும் நல்லா வேகும், குழம்பு வந்து இன்னும் திக்னஸ் ஆகும். குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா அதனோட டேஸ்ட் இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுன்னா ஃபிஷ் நல்லா வெந்துடும். மீன் வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக விட்டாலும் வந்து இந்த மீன்லாம் வந்து குழம்புல உடஞ்சி போயிடும். ஸோ கரெக்டாக அது வெந்திருக்கிற ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் நம்ம எடுத்துட்டோம்னா வந்து கரெக்டாக இருக்கும். மீனும் நல்லா வெந்துடும். அண்ட் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க மீன் குழம்பு. உங்க வீட்லயும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ் வேணும்னா வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி நாங்களும் வந்து வில் ஒர்க் ஆன் திஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல பச்சை வாழை இலையில இந்த சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறாங்க மீன் குழம்பு. மீன் குழம்பு நல்ல மனமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் எந்த அளவுக்கு வெந்திருக்கு, வேகல அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். என்ன சொல்றது, அந்த புளிப்பான சுவை, புளி தக்காளி எல்லாம் போட்டு அந்த புளிப்பு சுவை, இந்த பூண்டு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லா போட்டிருக்கனால செமையா இருக்கு. ஃபிஷ் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் இந்த குழம்புல இருக்க எசன்ஸ், இந்த புளிப்பு சுவை செமையாக ஏறி இருக்கு.
ஃபிஷ் வந்து நல்ல மாவு மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஓவர் பாயிலும் ஆகிடக்கூடாது, ஏன்னா வந்து குழம்புல வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகிடும். ஸோ கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. குட். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட்.